வெல்கம் பேக் டு நீட் பயாலஜி ஆன்லைன் கிளாஸஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி பல பதவிகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கிறது பற்றி. ஸோ இது எல்லாமே நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கணும், ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்து இந்த ஆன்லைன் வீடியோஸ் பார்த்து அவங்களே அவங்க மொபைலில் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கேன் ஐடி அப்படிங்கிறது ஒரு பர்மனெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணணும். சரிங்களா? இந்த கேன் ஐடியில் வந்து நிறைய பேர் சில இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? அவங்களுடைய பேர் தவறாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைன் வீடியோ பார்த்து சில பேர் தானாகவே ஓனாகவே என்ன பண்ணுறாங்க, மொபைல் ஃபோன் அப்ளை பண்ணுறாங்க. அப்படி தயவு செய்து அப்ளை பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ உங்கள் அருகில் இருக்கக்கூடிய சேவை மையத்துக்கு போயிட்டு பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும், கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கேன் ஐடியில் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா திரும்பி அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய நாட்கள் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அந்த மிஸ்டேக் நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் உங்களை அருகில் இருக்கக்கூடிய சேவை மையங்களில் உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸை போயிட்டு அங்கே போயிட்டு பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் இப்போ ஆன்லைனில் தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்ளிகேஷன் போடுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, ஓனாக பண்ணுறேன், ஸோ நான் கொஞ்சம் அதுலேருந்து அவங்களோட எக்ஸ்பென்ஸை ரெடியூஸ் பண்ணுறேன், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மணியை வந்து நான் சேவ் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ தயவு செய்து என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட் நான் சொல்கிறேன், எந்த ஒரு எக்ஸாமினேஷனுக்கும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னாக்கா தயவு செய்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரௌசிங் சென்டரை அணுகுங்க. ஸோ அவங்க மூலமாக அந்த எக்ஸாம்ஸை வந்து அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய தெரிஞ்சிருக்கும், அப்டேட்டடாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்னுடைய ரிக்வெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ, அந்த பர்டிகுலர் பர்சனுடைய ஃபோட்டோ தேவை. செகண்ட், அப்டேட்டட் ஆதார் கார்டு தேவை. தேர்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே பழைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ்னு அதையே வச்சிடலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பேரண்ட்டோடைய கம்யூனிட்டி. ஓகேங்களா? நீங்கள் இப்போ தான் புதுசாக எடுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா பேரண்ட்டோடைய கம்யூனிட்டி மேண்டட்டரியாக வைக்கணும். தென் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்னு சொல்கிறோம், அதாவது டிசி. சரிங்களா? இந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் என்னன்னு பார்க்கணும்னாக்கா, இது இல்லைன்னா இதை நீங்கள் டிசி வச்சுக்கலாம். ஆனால் டிசியில் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுடைய கம்யூனிட்டி என்னங்கிற ரெஃபர் பண்ணிக்கணும். ஸோ கம்யூனிட்டி என்னங்கிறத உங்கள் டிசியில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா டிசி வைங்க, இல்லைன்னா அது உங்களுக்கு அன்அப்ளிகபிள். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் ரேஷன் கார்டு. தென் இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும், டிக்ளரேஷன் ஃபார்ம் வரும். அந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் உங்களுடைய சைன் அப்படின்னா உங்களோட பேரண்ட்டுடைய சைன். ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதை பற்றி மேலும் தகவல் வேணும் அப்படின்னாக்கா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட ஆன்லைன் கிளாஸை ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.